இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு டோட் எக்ஸாம் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர், ரயில்வே ஸ்டெனோகிராஃபர் படிக்கிறவங்களுக்கு இது மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டு சே தட் த, டு போட்டு அதுலயே டு சே தட் த, அதுவே டு சி தட் தனா இந்த இடத்துல ஒரு டாட், சேம் ஸ்ட்ரோக் இந்த இடத்துல ஒரு டாட் வச்சா டு சி தட் த. அடுத்தது ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், இது வந்து ஒரு கண்டினியூ சென்டென்ஸ். ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ சென்டென்ஸ். ஒன்று ஸ்ட்ரென்த் போட்டு இப்படி ரெண்டு கோடு போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பிகம்ஸ் நெசசரி. பிகம் இப்படி ரைட் பண்ணுவோம், அதுலேயே பெரிய சர்க்குலர்ஸ் பிகம்ஸ் நெசசரி. அடுத்தது ஆர் டெல்ட் வித், ஆர் போட்டு வித் ஸ்டோக் போட்டோமா பக்கத்துலேயே ஃப்ரம் ஆர் டெல்ட் வித். அடுத்தது ஐ எம் டோல்டு தட், ஒன்று ஐ எம் டோல்டு இப்படி போட்டு தட் ஒமிசராகவும் போட்டுக்கலாம், ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் சென்டென்ஸ். ஐ எம் டோல்டு தட். அடுத்தது ஐ எம் கான்ஃபிடென்ட் தட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஐ எம் டோல்டு தட், ஐ எம் கான்ஃபிடென்ட் தட், இந்த மாதிரி தட் ஸ்ட்ரோக்லாம் நம்ம ஒமிசர் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். இதுக்கு பின்னாடி இதை ஹார்ட் வேர்டு வந்தாலும் நம்ம ஈஸியாக பிக்கப் பண்ணி ஸ்பீட் பிக்கப் பண்ணி எழுதிக்கலாம்.